வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு காத்திருக்கும் அபாயம், போர் நெருக்கடியில் மத்திய வங்கி எச்சரிக்கை. இலங்கையில் மேலதிக எரிபொருள் கையிருப்பில் அரசின் அதிரடி அறிவிப்பு. 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை, சத்தோச மூலம் மக்களுக்கு சலுகை. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் காலம் அறிவிப்பு. மீண்டும் சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட சுரேஷ் சலை, காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவிப்பு. ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கை வருகை, எரிசக்தி நெருக்கடி குறித்து ஜனாதிபதியோடு விசேட சந்திப்பு. நீதிமன்றில் முன்னிலையாகும் நிக்கோலஸ் மதுரோ, சூடு பிடித்துள்ள வழக்கு விசாரணை. ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் வசூலிக்க தீர்மானித்துள்ள ஈரான். தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விலை அதிகரிப்பினால் இலங்கையின் 5% பணவீக்க இலக்கை எட்டும் காலம் 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டு வரை நீடிக்கலாம் என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த இலக்கை 2025 ஆண்டின் 3ஆம் காலாண்டில் எட்ட முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் உலகளாவிய எரிசக்தி விலை மாற்றங்கள் காரணமாக இந்த நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் 2.3% காணப்பட்ட பணவீக்கம் பிப்ரவரியில் 1.6% குறைந்துள்ளது. இம்மாத இறுதியில் இது 2% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டும் மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதத்தை 7.75% மாற்றமின்றி பேண நிதிச்சபை தீர்மானித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் தேவைப்பாட்டை விட 10%க்கும் அதிகமான மேலதிக எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் அவசியமற்ற முறையில் எரிபொருளை சேமிப்பதை தவிர்த்தால் எவ்வித தட்டுப்பாடும் ஏற்படாது எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர் நெத்திகுமாரகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மே மாதம் நடுப்பகுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, ஆனால் எரிபொருளை அதிக அளவில் சேமித்து வைப்பதும் விநியோகத்தில் ஏற்படும் முறையற்ற முகாமைத்துவமே தற்போதைய சவால்களுக்கு காரணமாகும். ஒரு கப்பலில் 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் வரும்போது அது தேவையை பூர்த்தி செய்கின்றது. ஆனால் பொதுமக்கள் தேவைக்கு அதிகமாக கொள்வனவு செய்ய முற்படும் போது தட்டுப்பாடு போன்றதொரு தோற்றம் உருவாகுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விநியோகத்தை முறையாக நிர்வகிக்க QR குறியீட்டு முறை பெரிதும் உதவியுள்ளது எனவும் இதன் மூலம் மாதாந்த தேவை சரியாக பூர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 6 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை ஒரே நேரத்தில் சில நபர்கள் கோருகின்றனர். இவ்வாறான பதுக்கல் நடவடிக்கைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் சாதாரண நுகர்வோருக்கு எவ்வித இடையூறுமின்றி எரிபொருள் விநியோகிக்கப்படும் என உறுதியளித்த அவர் பொதுமக்கள் அச்சமடைந்து எரிபொருளை சேமிக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். 600 அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன் அறிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த விசேட விலை குறைப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பொருட்கள் அனைத்தும் நாடு முழுவதும் உள்ள சத்தோச விற்பனை நிலையங்களூடாக பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடமிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே இந்த திட்டத்தின் முதன்மை நோக்கம். பண்டிகை காலத்தில் எவ்வித தட்டுப்பாடுமின்றி அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு மற்றும் அதன் எதிரொலியாக சில பொருட்களின் விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் குறித்த அறிவிப்பானது மக்களுக்கு நிம்மதியளிக்கும் என நம்பப்படுகின்றது. அரசு சேவைகளை எவ்வித இடையூறுமின்றி சீரான முறையில் முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் 2வது கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. பொதுமக்களுக்கு அரசாங்கத்தின் சேவைகளை தடையின்றி வழங்குவது குறித்தும் அரசு ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை தவிர்ப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது.
பொது நிர்வாகம், சுகாதாரம், கல்வி மற்றும் நீதி ஆகிய முக்கிய அமைச்சுகளின் சேவைகளை தொடர்ச்சியாகவும் வினைத்திறனாகவும் முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக திட்டமிட்டபடி பரீட்சைகளை நடத்துவதற்கும் வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை தடையின்றி விநியோகிப்பதை உறுதி செய்வதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. பயணிகள் போக்குவரத்து சேவைகள் மற்றும் தொடருந்து போக்குவரத்து துறையில் நிலவும் சவால்கள் குறித்து ஆராயப்பட்டதோடு எதிர்கால திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. மேலும் அத்தியாவசிய பொருட்களின் போக்குவரத்தை தடையின்றி மேற்கொள்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அரசு சேவைகளை விரைவுபடுத்துவதற்காக டிஜிட்டல் சேவை கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்தவும், வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமையை மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் கீழ் கண்காணிப்பதற்கும் ஆலோசிக்கப்பட்டது. அனைத்து அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்களின் தற்போதைய வலுசக்தி முகாமைத்துவ நடவடிக்கைகள் குறித்து ஆராய்ந்து தேவையான கொள்கை மாற்றங்களை மேற்கொள்ளுமாறு இதன்போது பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபேறு முடிவுகள் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்பு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெறுபேறுகளை வெளியிடுவதற்கு தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே நேற்று முன்தினம் உறுதிப்படுத்தியுள்ளார். நவம்பர் 10 ஆரம்பமான உயர்தர பரீட்சையின் சில பாடங்கள் டித்வா புயல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு ஜனவரி 12 முதல் 20 வரை மீண்டும் நடத்தப்பட்டன. இதற்கமைய அனைத்து பரீட்சைகளும் 16 நிறைவடைந்தன. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சையில் சுமார் 3 லட்சம் பரீட்சார்த்திகள் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் அடுத்த ஆகஸ்ட் மாதம் இடம்பெறவுள்ள உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் கோரப்பட்டுள்ளதோடு இறுதி திகதி அடுத்த மாதம் 24 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மீண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெளிவுபடுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேஷ் சாலே திடீர் சுகவீனம் காரணமாக 24 கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை முடிந்து மீண்டும் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவரது உடல்நிலையை பரிசோதிப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் முன்னர் அனுமதி கோரியிருந்த போதிலும் அது வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதேவேளை 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 25 சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் தலைமையிலான உயர்மட்ட ராஜதந்திர தூதுக்குழு ஒன்று இன்றைய தினம் இலங்கையை வந்தடைந்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளது. இலங்கையில் நிலவும் எரிபொருள் மற்றும் மின்சார தேவைகளை நிவர்த்தி செய்வது தொடர்பில் இலங்கை அதிகாரிகளோடு பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷவின் விரிவான கலந்துரையாடல்களை நடத்துவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் விநியோகம், அணுசக்தி பயன்பாடு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது குறித்து இதன்போது ஆராயப்படவுள்ளது. வெனிசுவேலாவின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ தம்மீது சுமத்தப்பட்டுள்ள போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளை நீக்க கோரி இன்றைய தினம் நியூயார்க் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலையாகியுள்ளார். கடந்த ஜனவரி மாதத்தில் அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட அவர் மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோருக்கு எதிரான வழக்கு தற்போது தீவிர கட்டத்தை எட்டியுள்ளது. இவர்களுக்கு சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மதுரோவின் சட்ட செலவுகளை செலுத்துவதற்காக வெனிசுவேலா அரசு நிதியை பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இந்த நிதி முடக்கம் மதுரோவின் அரசியலமைப்பு உரிமைகளை மீறும் நடவடிக்கையாகும் என அவரது சட்டத்தரணி வாதிடுகின்றார். இதனால் வழக்கை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்துள்ளார். முன்னதாக இடம்பெற்ற விசாரணையில் நான் நிரபராதி, நான் கண்ணியமான மனிதன், என் நாட்டின் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்று மதுரோ தெரிவித்திருந்தார். அவரது மனைவியும் தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளார். இதுவரை அவர்கள் பிணை கோரவில்லை. இன்றைய விசாரணையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை திகதி நீதிபதி ஆல்வின் ஹெல்ட்ரஸ்டெயின் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்தோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.